ரஜினிகாந்த் நடிக்கும் காலா படம் என்னுடைய கதை என்று போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ராஜசேகரன் புகார் கொடுத்துள்ளார். இது ரஜினி, தயாரிப்பாளர் தனுஷ் மற்றும் படத்தின் இயக்குனர் ரஞ்சித் தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூர் காரப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் இயக்குனர் ராஜசேகரன். இவர் இன்று சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் காலா என்ற கரிகாலன் திரைப்படத்தின் தலைப்பும் மற்றும் மூலக்கரு என்னுடையது என்றும் அது திருடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ராஜசேகரன் கூறுகையில், கரிகாலன் தலைப்பு, கதையின் மூலக்கரு, பாடல்கள் ஆகியவை நீதி வலுவாத தமிழ் அரசர் கரிகால் சோழனின் வாழ்க்கை வரலாறை சம்பந்தப்பட்டது. அந்த காலத்தில் நாட்டு மக்களுக்கு செய்த அறச்செயல், வீர செயல் போன்றவற்றை மையப்படுத்தியதாகும். இந்த கதையில் நாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து வெளியிடுவதே என்னுடைய லட்சியம். இதற்காக கடந்த 1995-96 அன்றைய ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் சத்யநாராயணனிடம் ஸ்ரீ ராகவேந்திர திருமண மண்டபத்துக்கு சென்று கரிகாலன் தலைப்பு, கதை பற்றி கூறினேன். மேலும் அவரின் உதவியோடு ரஜினிகாந்தையும் அவரது இல்லத்தில் சந்தித்தேன். கரிகாலன் தலைப்பு மற்றும் கதையை சில்வர் லைன் பிலிம் ஃபேக்டரி மூலம் நடிகர் விக்ரமை வைத்து படத்தை தொடங்கி காட்சிகள் வெளியானதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் 2011 வழக்கு தொடர்ந்துள்ளேன். அந்த படத்தை எடுக்க நீதிமன்றம் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. தொடர்ந்து என்னுடைய கரிகாலன் திரைக்கதையை பல சினிமா நிறுவனங்களின் தயாரிப்பாளர்களிடம் சொல்லி வந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை வைத்து நடிகர் தனுஷின் தயாரிப்பு நிறுவனமான ஒந்தர்பார் பிலிம்ஸ் மூலம் இயக்குனர் ரஞ்சித் இயக்க உள்ளதாக தகவல் எனக்கு தெரிந்தது. அதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளேன். என்னால் உருவாக்கப்பட்ட கரிகாலன் கதையின் மூலக்கருவையும் தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ், இயக்குனர் ப. ரஞ்சித் ஆகியோர் திருடி கரிகாலன் என்ற தலைப்பை காலா கரிகாலன் என்று மறுவடிவமைப்பு செய்துள்ளனர். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளேன் என்றார்.